ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அலுமினியம் பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரே ₹1 கூட செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த வித கெமிக்கல் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நீங்கள் க்ளீன் பண்ண பாத்திரத்தை பார்த்துருப்பீங்க. க்ளீன் பண்ணாத பாத்திரம் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்கள் பாருங்கள். முன்னாடி சைடும் பேக் சைடும் எந்த அளவுக்கு கருத்து போயும் இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடுங்க. நம்ம க்ளீன் பண்ணுற எடுத்துக்க பொருள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இத்தனை நாள் நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்கள் எல்லாருமே கட்டாயமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா செங்கல் தாங்க எடுத்திருக்கேன். செங்கலில் உடச்சிட்டு பவுடர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம வேறொரு பிளேட் எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரே ஒரு பாத்திரம்ன்றதுனால எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மண் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆப்ப சோடா எடுத்துக்கலாங்க. ஆப்ப சோடா நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ½ டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க எடுத்துருக்கேன், அதிகமாக எடுத்துக்கல. ஆப்ப சோடாவும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விம்ஜெல் எடுத்துக்குங்க. விம்ஜெல் உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஷாம்பு இல்லை டயர்ட் பவுடர், ரின் பவுடர் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் விம்ஜெல் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா பாதி லெமன் எடுத்திருக்கேன். பாதி லெமன் மட்டுமே போதுங்க. ஒரு லெமன் ஃபுல்லாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரே ஒரு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுனால பாதி லெமன் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இந்த தொலை தூக்கி கீழே போட்டுறாதீங்க, ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மணல் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம அழுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு வந்துட்டுங்க. கொஞ்சமாக நீங்கள் மணல் எடுத்துக்கோங்க. மணல் எடுத்துட்டு சும்மா கையில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்க்ரப்பில் தேய்க்காம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பில் தேய்ச்சதாங்க தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தாங்க ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி தேய்க்கும் போதே ரொம்ப சூப்பராகவே க்ளீன் ஆகிடுங்க. நீங்களுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுதுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணும்போதே அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பில். எதுக்காகன்னு பார்க்கும்போது நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால தண்ணி தொட்டு நம்ம தேய்ச்சோம்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ண அந்த அழுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. நம்ம என்னதான் காசு கொடுத்துட்டு விலை உயர்ந்த பொருளாக வாங்கி நம்ம பாத்திரத்தை போட்டு தேய்ச்சா கூட க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ₹1 கூட செலவு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் பணமும் சேவ் ஆகும். இதனால் உங்கள் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க. ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நான் தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடுச்சுங்க. ரொம்ப நான் தேய்க்க கிடையாதுங்க, கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க நான் தேய்ச்சேன். அதிகமாக கூட நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. முதல் வாட்டிலே ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம 2 சைடுமே நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டுங்க. உள் சைடும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தேய்க்கும் போதும் இடையில கை வலி வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருக்கிற பாத்திரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவுமே நம்ம ஸ்க்ரப்பு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா மண்ணுமே போட்டுட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற மண்ணும் போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப்பு பண்ணிக்கோங்க. நீங்கள் தேய்க்க அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள். பாருங்க, நான் தேய்ச்சிட்டே இருக்கேன். அந்த கலர் பாருங்க எந்த அளவுக்கு கலர் மாறிட்டே இருக்கு. நல்லா கருப்பு கலரில் மாறிட்டே இருக்குங்க. அழுக்கு எல்லாமே தேய்க்க வந்துட்டே இருக்கு. நீங்கள் தேய்க்கும் போது ஒரே 1 நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்க, அந்த அழுக்கெல்லாம் இன்னும் ஈஸியாக கூட வந்துடுதுங்க.
பாத்திரம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சுங்க. முதல் வாட்டிலே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. மணல் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நமக்கு வெறும் செங்கல் மண் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தோட ஓரங்களில் சைடில் உள்ள எல்லா பக்கமே தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக க்ளீனாக வெளியில் வருதுங்க. பாருங்க, நான் ஃபுல்லாகவே வெளி சைடு உள் சைடு எல்லா சைடுமே நான் தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த பாத்திரக்கும் இப்போ இருக்கிற பாத்திரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் பாதி அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். பேக் சைடு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஆயிருக்குங்க, உள் சைடுமே கூட பளிச்சுன்னு ஆயிருக்கு. ஒரு கொஞ்சம் லைட்டாக மட்டும்தாங்க அந்த அழுக்கு இருக்குது. அதுக்காக நம்ம இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பாத்திரத்தோட சைடில் ஓரங்கள் எல்லா இடமே ரொம்ப நீட்டாகவே க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற சோப்பு எடுத்துக்கோங்க. நான் விம் சோப் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நார் போட்டு எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி உள் சைடு வெளி சைடு எல்லா சைடுமே தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த அழுக்கு வர வர உங்கள் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க, எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், இப்போது நான் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருக்குங்க பேக் சைடு ஃபுல்லாகவே. அதே பார்த்தீங்கன்னா உள் சைடுமே அழகாக பளிச்சுன்னு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்குது. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மட்டும் ஆப்பா சோடா எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம பாதி லெமன் புளிஞ்சு வச்சோம் இல்லையா, அதே தொக்கு தாங்க எடுத்துருக்கேன், வேறு எதுவுமே எடுத்துக்கலாம். அந்த தொக்கை வச்சுட்டே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதுங்க, அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் வருதுங்க. பாருங்கள், லைவ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் குண்டாவோட உள் சைடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டுங்க. இப்போ மறுபடியுமே அதே லெமன் தோலை வச்சு நான் தேய்ச்சிட்டேன். அந்த லெமன் தோல் கலர் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கலர் ஆயிருக்குன்ட்டு. திரும்பவுமே நம்ம ஸ்க்ரப்பை எடுத்துட்டு சும்மா ஓரங்களை லைட்டாக மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் சரிங்க, கருப்பாக அழுக்கு வந்துட்டே இருக்குங்க. இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு வந்த பின்னாடி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்ச நேரம் கூட க்ளீன் பண்ணலாம். ஆனால் அந்த பாத்திரம் பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. நொக்கு விழுந்த இடத்துல மட்டும் க்ளீன் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த தவிர இப்போ க்ளீன் பண்ணியிருக்க பாத்திரம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அலுமினியம் பாத்திரம் இருந்தால் க்ளீன் பண்ணி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம்.